நாள் நாம் தியானிக்கும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்கள். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இன்னொன்று என்னன்னா, நான் உங்களை தகப்பன் அற்றவர்களாக நான் விடேன். தகப்பன் அற்ற பிள்ளைகளைத்தான் திக்கற்றவர்கள் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ நான் உங்களை தகப்பன் அற்றவர்களாக நான் உங்களை விட மாட்டேன். நான் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருப்பேன். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே தன்னை ஒரு நல்ல தகப்பனுக்கும் அவரை விசுவாசிக்கிற நம்மை அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒப்பிட்டு பரிசுத்த வேதாகமத்திலே அநேக நிகழ்வுகள் வருகிறதை பார்க்கிறோம். தாயினும் மேலாய் அன்பு கூறுகிறவர். நாம் ஆராதனையிலே ஆவியான நம்மோடு பேசினது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிறது போல கர்த்தர் நம்மளை தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களுக்கு நான் நல்ல தகப்பனா இருப்பேன், காலம் முழுவதும் அப்படி இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை உறுதிப்படுத்தும்படியாய் ஒரு நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். வார்த்தையை தந்து நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடலை அப்படின்னு ஆண்டவர் செயல்படுகிறவர். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நான் வாசிக்கிற வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகுந்த நெருக்கத்துக்குள்ளே ஆளானார். அவருடைய வாழ்க்கையில பல வேளையிலே அவர் நெருக்கத்தின் பாதை வழியாய் கடந்து சென்றார். அதுல ஒரு நெருக்கத்தின் பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு 40 பேர் பவுலை கொலை செய்யாம நாங்க என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூட உள்ளவங்கெல்லாம் இல்லை அவனை கொலை செய்துட்டு தான் நாங்க என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அப்படி ஒரு நெருக்கத்துல பவுல் இருக்கிறார். அவங்க ஒரு ரகசிய ஆலோசனையும் பண்றாங்க. வெளியிலே கூப்பிட்டு அவரை விசாரிக்கிறது போல விசாரிக்கப்படுகிற வேளையில நாங்க அவருக்கு மேல விழுந்து நாங்க என்ன செய்திருவோம், கொலை செய்திருவோம். 40 பேர்னா ஆளுக்கு அவங்க ஒவ்வொரு கை பட்டாலே போதும். பவுல் பாருங்கள், அவருடைய ஸ்கில் பவர் தான் ஜாஸ்தியா இருந்து அவருடைய தோற்றத்தை வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது ஆள் கொஞ்சம் சின்ன மனுஷனாக தான் இருந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அவர்கள் எல்லாருடைய கையும் பட்டது அவர்தான் பவுல் பீஸ் ஆயிடுவார். அப்பொழுது கர்த்தர் பவுலை தேற்றினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்கிற அந்த வார்த்தை பவுலுக்குள்ள எப்படி கிரியை செய்தது என்று சொன்னால், அன்று ராத்திரிலே 11வது வசனத்துல பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வார்த்தையை கொடுத்து தேற்றுகிறார். பவுல் பாருங்க, நீ திடன்கொள் அப்படின்னா அந்த 40 பேர் சாப்பிடாம இருக்காங்கிற செய்தி முதல்ல பவுலுக்கு காதுக்கு வந்தவுடன் அவர் அப்படி திடனற்று போனார். அப்படி கொஞ்சம் சோர்வு, என்ன செய்ய அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே நீ திடன்கொள், நீ என்ன குறித்து எருசலேம்ல சாட்சி சொன்னால அதே போல நீ ரோமாபுரியில என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும், சாட்சி கொடுக்கணும். கர்த்தர் சொன்னதுதான். ஒன்ன ரோமாபுரியிலே நான் கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னா இந்த 40 பேரும் ஒன்னு என்ன செய்ய முடியாது, 40 பேர் அல்ல 400 பேர் வந்தாலும் ஒன்னு என்ன செய்ய முடியாது. வசனத்தை கொண்டு கர்த்தர் தேற்றுகிறவர். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளும் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே வார்த்தையை ஆவியானவர் அநேகரோடு பேசுகிறார். நீங்கள் பவுலை போல ஒருவேளை திடனற்று இருக்கலாம். பலகீனத்தை குறித்து, தேவையை குறித்து, வீட்டு சூழ்நிலைகளை குறித்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அநேக தடைகளை குறித்து ஐயோ என்று சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன்.
தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையை போல அலைந்து திரிய நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இப்பொழுது பாருங்கள், வார்த்தையை தந்து நம்மளை தேற்றுகிற நல்ல தேவன். ஆமென். அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், வார்த்தையை தந்து நம்மளை தேற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மட்டும் நம்மளை வாழ்க்கையில பல பகுதியில தேற்றாவிட்டால் நம்ம முடங்கிரும், எழும்பியிருக்கவே மாட்டோம். நம்ம அப்படியே விழுந்திருப்போம். பலகீனத்துல இருக்கிற வேளையில அல்லவிட்டால் பாருங்கள், தேவை மிகுதியாக இருக்கும் பொழுது இந்த 40 பேர் எழும்பினது போல நமக்கு விரோதமா எழும்பி 4 பேர் பேசும் பொழுது கூட கர்த்தருடைய வசனம் நம்மளை தேற்றாவிட்டால் நம்ம அவ்வளவுதான், மாண்டிருப்போம், நம்ம மடிந்திருப்போம். அவர்கள் கோபம் நம்ம மேல விழுகையிலே நம்மளை எப்படி விழுங்கியிருப்பாங்க? உயிரோடு விழுங்கியிருப்பாங்க, அப்படி எரிஞ்சிருப்போம். அல்லேலூயா. சத்தமா கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றினது. அவருடைய வார்த்தை என்ன தேற்றினதுங்கிற சொல்ற பிள்ளைங்க, வலது கரத்தை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, உங்க வார்த்தை என்னை தேற்றினதே, அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். வார்த்தை என்கிற மன்னாவை தந்து என்னை நீர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த வனாந்தரத்துல ஒவ்வொரு நாளும் காலையில மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நெருக்கமான பாதை வெளியே போகும் பொழுது அவருடைய வார்த்தை மட்டும், அவருடைய சத்தம் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னு நினைச்சிடுங்க, அவ்வளவுதான், படுத்த படுக்கையிலேருந்து எழும்ப மாட்டோம். வியாதி எல்லாம் பாருங்க, சில ஆட்களுக்கெல்லாம் பாருங்க, சில இப்படி சொல்லுவாங்க, சில நிகழ்வை பார்த்த உடனே சிலவங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் என்ன செய்யறோம், தலைக்கு ஏறிடும். சில பிரச்சனைகள் அல்லவிட்டால் சிலதை கேட்கும் பொழுது, இப்பெல்லாம் கேட்கறது ரொம்ப ஈஸி. பார்த்துருங்க, எப்படின்னா முன்னாலாம் யாராவது வந்து இப்படி ஒரு ஆள் சொன்னாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ணியே நமக்கு என்ன செய்துடுறாங்க, அனுப்பி விட்டுறாங்க. எவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கும். அப்போ ஆண்டவர் ஆமேன் பாருங்கள், அவருடைய வார்த்தையை தந்து மட்டும் நம்மளை தேற்றாதிருந்தால் நம்ம என்றைக்கோ மடிந்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்றைக்கோ ஆமேன் பாருங்கள் வழுகி விழுந்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கும் பலனா நிக்கிறோம்னா, அல்லவற்றில் குடும்ப வாழ்க்கையிலும் இன்னைக்கும் நம்மளை கர்த்தர் நிறுத்துகிறார் என்று சொன்னால், ஆமேன் பொருளாதார பகுதியில, பிசினஸ்ல, எல்லா பகுதியிலும் நம்மளை நிறுத்துகிறார்னா அவர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலக மனுஷன் வந்து பாருங்கள் 1000 வார்த்தைகள் சொன்னாலும் அவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை ஆமேன் பாருங்கள், நம்மள 40 வருஷம் இல்லை 80 வருஷம் நம்ம ஓடினாலும் நம்ம களைப்படைய மாட்டோம், சோர்ந்தடைய மாட்டோம். ஆமேன். எலியாவுக்கு தேவன் தட்டி எழுப்பி சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறாரு. போதும் கர்த்தாவே, என்ன நீர் என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்ளும். தூதன் தட்டி எழுப்புகிறார், எழும்பு எலியாவே, போஜனம் பண்ணு. ஏமேன், எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா. அவர் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன செய்தாரு, ஆனா பாருங்க, மறுபடியும் தட்டி எழுப்பி, நீ போ, நீ போக வேண்டிய தூரம் எவ்வளவு உண்டு. அந்த ஃபுட்டை, ஆண்டவர் கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் டே அண்ட் நைட் நடந்தாரு, 40 நாள் நடந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இதே போல தருகிற சின்ன வசனம், சின்ன வார்த்தை. ஆமென். இந்த வாலிப நாட்கள் எல்லாம் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு நினைச்சிடுங்க, வாழ்க்கையில வருகிற எல்லா குழப்பங்களையும் ஈஸியா ஜெயித்திருவீங்க. நிறையவர்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரியாது. சில மேக்ஸ் எல்லாம் ஈஸியா ஆன்சர் வருகிறதுக்கு எது முக்கியம், ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கிறது, எண்ணிலடங்கா வசனம் இருக்கு, அவ்வளவு வார்த்தை இருக்கிறது, அவ்வளவு வார்த்தை இருக்குது. ஏன் உங்களை தினமும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்கன்னு சொல்றோம்? இந்த வார்த்தை தான் நம்மளை நடத்தும். இந்த வார்த்தை தான் நமக்குள்ள ஒரு ஸ்கில் பவரை கொண்டு வரும். இதுதான் நம்மளை காலையில எழும்ப வைக்கும். தலைக்கு மேல பிரச்சனையா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வாழ முடியாதுங்கிற நிர்பந்தமான சூழ்நிலையா இருக்கலாம். சிலவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, மூச்சு விடவே முடியலன்னு சில குறிப்பிட்ட வியாதியில் இருக்கிறவங்க சொல்றது போலதான் வீட்டுக்குள்ள சில நேரம் வாழவே முடியாதுங்கிற பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த வசனத்துல ஒரு சின்ன வார்த்தை உனக்கு கிடைச்சிட்டுனா, ஆமேன், அதையும் தாண்டுவாய். அதை விட பெரிய வருகிற பிரச்சனையை நீ தாண்டி செல்வாய். அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்காக சில வாலிப நாட்கள், ஏன் சொல்ல, வாலிப பிள்ளைங்க எல்லாம் இந்த ஃபுட்டுக்காக ஆமீன் கொஞ்சம் இந்த கோபம் எல்லாம் காணிப்பாங்க. இதையா திங்கணும், அது நல்லதுதான். வாலிப நாட்கள் நீ புசித்து பலப்படணும், கர்த்தர் உதவி செய்வார். அதே நேரம் இந்த வசனத்துக்கு மேல உனக்குள்ள ஒரு ஆவல் வரணும். பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசிக்கணும். வேதத்தை வாசிக்காத நாளே இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப இந்த உலகத்துல வருகிற பிரச்சனைகள், ஆபத்துகள், கவலைகள் இதெல்லாம் தாண்டி ஆமீன் பாருங்க, நீ நல்ல பூத்து குலுங்கி இருக்கிற உங்க வீட்டுக்கு முன்னால் ஏதாவது பூச்செடி ஏதாவது நடுற பழக்கம் இருக்கா? அல்லட்ட ஃப்ளவர் பூவை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்க. அது சிரிச்சுட்டே இருக்கும். பூ என்ன செய்யுமா? காலையிலே அது உங்களை பார்த்து தான் சிரிக்கும். வேற எந்த பூவும் சிரிக்காதுல்ல. சோத்திரம். நான் சொல்றது உங்க வீட்டுக்கு முன்னால இருக்கிற என்னது? பூச்செடிகள். இப்ப பாருங்க, அதே போல நீங்களும் ஆமீன் ஒரு காலையிலே ஒரு புன் சிரிப்போடு ஒரு நாளை துவங்குகிறதுக்கு அந்த வார்த்தை, இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, எனக்கு இதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை தாங்கப்பா, ஒரு வசனத்தை எனக்கு தாங்க. ஆமீன் பாருங்களேன், என்ன வசனத்தை தந்து நீங்க என்ன நடத்துங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நல்ல தேவன். ஆமீன். அப்போ பவுல் திடன் அற்று போயிருக்கிற வேளையில அவருக்கு ஒரு வார்த்தை. ஆமீன், பவுலே நீ ஆமீன் திடமனதாயிரு, எருசலேமில் என்னை குறித்து சாட்சி பகிர்ந்தாய் அல்லவா, அதே போல நீ ரோமாபுரியிலும் என்னை குறித்து என்ன செய்யணும். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆமீன் பவுல் அப்புறம் கொஞ்ச நேரம் சுகமா தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமீன், அல்லேலூயா. சத்தமா. ஏன்னா இந்த வார்த்தை எப்ப கிடைக்கிறது? எப்ப கிடைக்கிறது? ராத்திரியிலே. ராத்திரி அப்புறம் நல்லா தூங்கிட்டாரு. காலையில தான் எழும்பி செயல்பட்டிருக்கிறார். விடியற் காலமான பொழுது ஆமீன் யூதர்கள் சிலர் ஒருமித்து என்ன செய்கிறார்கள்? போதும் பாருங்க. அப்போ அந்த நிகழ்வை நான் வாசிக்கிறோம். பவுல் உடனே தன்னுடைய உறவின் முறையான ஒரு மகனை அழைக்கிறான். பாருங்கள், அவன் போய் சொல்லுகிறான் ராஜா இடத்துல. அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். ராஜா உடனே அவனுக்கு 23 பார்க்கிறோம். 23ஆம் வசனத்துல வந்துரும். 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் இவங்க ஆமீன் பொழுது விடியும் பொழுதுதான் பவுலுக்கு மேல கைய போடணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் ராத்திரியே இவரை ஆமீன் ஒரு படை சூழ கர்த்தர் கொண்டு போனார். ஏன்னா ஆமீன் ஆண்டவர் நினைச்சிருந்தா பவுல் இங்க இருந்து தூக்கி அடுத்த இடத்துக்கு என்ன செய்திருக்கலாம், கொண்டு போயிரு. இவர் கொஞ்சம் அந்த திடன் அற்று போயிட்டார்ல கொஞ்சம். அப்ப இங்க பாரு, கண்ணை திறந்து பார்க்கச்சுல குதிரைப்படை ஆமீன் ஈட்டி வீரர்கள் பாருங்கள், அப்படி காலால் படையெல்லாம் போகுது. இவரை சேஃப்டியா ஒரு கிங் போறது போல பவுலோ இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. கைகளை உயர்த்தி ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பல கிரியைகளை உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்திலே கூட இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காண கர்த்தர் சில கிரியைகளை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த பல அதிசயங்களை அப்படித்தான். இன்று கண்ட எகிப்தியனே நீங்கள் இனி என்றென்றைக்கும் என்ன செய்வதில்லை. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவங்க பார்த்துட்டு இருக்கச்சிலே செங்கடல் ஆமை பாருங்கள் சேருகிறது. பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை எல்லாம் அந்த சமுத்திரத்தில் அவர்கள் மாண்டதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் காண்கிறது. ஒரு அற்புதத்துக்காக ஏங்குறீங்களா? உங்க கண்கள் காண கர்த்தர் சில அற்புதங்களை செய்வார். ஒரு அதிசயத்துக்காக ஏங்குறீங்களா? உங்கள் கண்கள் காண கர்த்தர் சில அதிசயங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. பவுலை அப்படிதாமே கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே மீண்டும் 27வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு இதே போல் ஆமென் பாருங்கள், பவுலுடைய நிலை என்னவென்று சொன்னால் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் 27 அதனுடைய 20வது வசனத்திலே இவர்கள் பாருங்கள் பயங்கரமான ஒரு கப்பல் சேதத்திலே அகப்பட்டு விட்டார்கள். அநேக நாள் அவங்க சூரியனை பார்க்கல, அநேக நாள் சந்திரனை காணல. ஒரு பயங்கரமான பெருங்காற்றும் மழையும். நினைச்சு பாருங்க, கப்பல்ல இருக்கிறாங்க. கப்பல்ல போயிருக்கிறீங்களா? படகுல ஏதாவது போயிருக்கிறீங்களா? கண்ணு கெட்ட தூரம் வர ஒண்ணுமே என்ன செய்யாது, தெரியாது. வீடும் தெரியாது, ஒரு மரமும் தெரியாது. ஒரு தம்பி அனுபவத்தோடு சொன்னான். பாருங்க, அவன் பெரிய டான் ஆகும். ஆனா கடல்ல போய் பார்த்துட்டு சொன்னா, எப்பா கடல்ல போற ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள் தான், கண்ணு கெட்ட தூரத்துக்கு ஒண்ணுமே
தெரியாது. அவ்வளவுதான், கவர்ந்து போட்டுல படுத்துட்டான். பாருங்கள் நம்முடைய விஷயமோ பாருங்கள். இதே போலதான் பவுல பாருங்க, அநேக நாள் சூரியனாவது அநேக நாள் நட்சத்திரங்களாவது காணப்படல. அவ்வளவு ஒரு பயங்கரமான மழை, பயங்கர. நம்ம ஊர்ல 2 மாசத்துக்கு பிறகு ஒரு மழை பெய்யுது, அப்படிதானே? பெய்தா உங்க வீட்டுட்ட குளிர் எடுத்தா, ஆமா. அதனாலதான் நிறைய பேர் பாருங்க இந்த வீக்ல சர்ச்சை பக்கமே வரலன்னு நினைக்கிறேன். மழைனால வரமாட்டாங்க, சிலவங்க வெயில்னால வர. முன்னால சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா பாட்டு சொல்லி, மழை பெய்தாலும் பாருங்க, வெயில் அடித்தாலும் அல்லேலூயா சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் என்ன செய்வோம்? பின் செல்வோம். சோத்த நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இந்த ரொம்ப பயங்கரமான இந்த மழை சில நேரம் ஒரு 12 மணி போல இருட்டிட்டு பெய்துன்னு நினச்சிடுங்க. நம்ம பூமியில நிலத்துல இருக்கிற நமக்கே சாயங்காலம் 7 மணி போல என்ன செய்யும் இருக்கும். இப்போ கடல்ல இருக்கிறாங்க, ரொம்ப நாளா அவங்க சூரியனை பார்க்கல, நட்சத்திரத்தை எதையும் பார்க்கல. பயங்கர காற்றும் பயங்கர மழையும், அப்படி கப்பல் அப்படியே அசைஞ்சிட்டே இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்க. பவுலோடு கூட சேர்ந்து அங்க ஒரு 276 பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி சைலண்டா இருக்கிறாங்க, எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. பயங்கரமாக மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டே இருக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. அந்த லாஸ்ட் லைன் பாருங்க, இனி தப்பி என்ன செய்ய மாட்டோம், பிழைக்க மாட்டோம். எப்படி எல்லாம் ஒன்லே கப்பல் எங்கேயாவது மூள போகுது, இல்லாட்டி ஏதாவது பாறையில் எங்கேயாவது மோதி என்ன செய்ய போறோம், மடிய போகிறோம். ஏன் இந்த கலங்கர விளக்கெல்லாம் இருக்கு பார்த்துடுங்க ஆங்காங்கே. எதுக்குன்னா பாறைகளில் போய் கப்பல் மோதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளம் தான் அந்த கப்பல் மாலுமிகள் அதை கணிப்பதற்கு. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிகள் வந்துட்டு, ஆனால் ஜிபிஎஸ் பல சப்போர்ட்லாம் வந்துட்டு, ஒரு காலங்களில் கலங்கரை விளக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போ பாருங்க, இவங்க கண்ணை பார்க்கச்சில ஒன்றுமே தெரியல. பாறைகள் இங்கே இருக்குது, இது கரை அப்படின்னு கப்பலுக்கு அடையாளம் காட்டுகிறது தான் கலங்கரை விளக்கு. அதை பார்த்து திருப்புவாங்க. இது ஒன்றும் திருப்ப முடியாது, எங்கே போய் என்ன செய்கிறதோ. ஒருக்கா இப்படி தான் அமெரிக்காவில் நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நாடு, ஒரு மனுஷன் காலில் அப்படியே தூங்கி எழுப்பி பார்க்குறேன், டபக்குன்னு தனக்கு வீட்டுக்கு முன்னால் என்னது நிற்குது, கப்பல் நிற்குது. கப்பல் அது டக்குனி திசை திரும்பி அவன் சொல்ற ஜஸ்ட் மிஸ் காட் என்ன செய்தார், காப்பாற்றினார். அந்த வந்த வேகத்தில் கொஞ்சம் ஏதோ சின்ன இவ்வளோதான், இல்லாட்டி அவன் அதில் தான் தூங்கிட்டு இருந்தான். வெள்ளைக்காரங்கெல்லாம் நிதானமாக பேட்டி கொடுப்பாங்க, அப்படிதான் அழகா. சரி, எப்படியோ நம்முடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ பாருங்கள், இந்த கப்பல் அப்படித்தான் அந்த தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையை இந்த பூமியில சில அறிஞர்கள் அல்லாவிட்டால் ஞானிகள் இப்படியாக அவங்க சொல்றாங்க, மனிதனுடைய வாழ்க்கை கடலிலே பிரயாணிக்கிற ஒரு கப்பலை போலதான் மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் இப்படி தங்களுடைய ரைட்டிங்ல எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. எங்க போகணுன்னே தெரியாது எங்க. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் இருக்கு. ஒரு சங்கீதத்துல நாம் இப்படியாக வாசிப்போம், தாங்கள் அடைய வேண்டிய துறைமுகத்திற்கு அவர்களை தேவன் என்ன செய்வார், கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. தப்பி பிழைத்து அலவட்டல் எங்க போனோம் எப்படி போனோம் என்ன சொல்லி தெரியாமல் அலைகிற வேளையிலே தாங்கள் அடைய வேண்டிய துறைமுகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவன் தான் நல்ல தேவன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் சீஷர்களுடைய படகிலே ஒரு முறை ஏறினார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி பயங்கர காற்று, பயங்கர அந்த அலை, என் இயேசு அந்த படகிலே இருந்தபடினாலே காற்றையும் கடலையும் என்ன செய்தார், அதட்டினார். அப்போ மனிதன் இந்த கடல்ல பிரயாணப்படுகிற ஒரு படகை போலதான் மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லி, தப்பி கரை சேரணும்னா உன் படகுல இயேசு இருக்கணும். ஆமென். இயேசு அந்த படகுல இருந்ததுனால, பிள்ளை கவனிக்கிறீங்களா, இயேசு அந்த படகுல இருந்ததுனால காற்றடிச்சு பயங்கரமான
அலை பயங்கரமா பொங்கி எழும்பி வந்தது. இயேசு இருந்ததுனால எழும்பி காற்றையும் கடலையும் என்ன செய்தாரு? அதட்டினார். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இந்த கப்பல்ல பவுல் இருந்ததுனால, யார் இருந்ததுனால? பவுல் இருந்ததுனால ஆண்டவர் வந்து ராத்திரி பேசுகிறார். நம்பிக்கை அற்ற நிலையில கர்த்தர் பேசுகிறார். உன் நிமித்தம் கப்பல் இருந்த எல்லாருக்கும் நான் என்ன செய்தேன்? தயவு பாராட்டினேன். உன் நிமித்தம். அப்போ ஒரு பக்தி உள்ள ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக மண்டியிடுகிற ஒரு வாலிப தங்கச்சி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். உண்மையா முழங்கால் படியிடுகிற ஒரு வாலிப தம்பி இருக்கிறீங்களா உங்க வீட்டுல? உண்மையா முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ற தம்பிங்க இருக்கிறீங்களா? உங்க வீடுல ஒரு மாற்றம் உண்டாகும். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற நிலையில இருக்கிறீங்களா? நீங்க கரை சேருவீங்க. ஒரு பவுல் நிமித்தம் கர்த்தர் கப்பல்ல இருந்து எல்லாருக்கும் தயவு பாராட்டினார் என்று சொன்னால், ஜெபிக்கிற தாய்மார் சில வீடுகளில் இருக்கிறீங்களா? ஜெபிக்கிற உபவாசிக்கிற தாய்மார் இருக்கிறீங்களா? கர்த்தரை பாடி துதிக்கிற ஆமென் சகோதரிகள் இருக்கிறீங்களா? கர்த்தரை பாடி துதிக்கிற சகோதரர்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் தப்பி கரை சேருங்க. அல்லேலூயா. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் படகுதான், உங்க குடும்பமும் ஒரு படகுக்கு தான். அப்படி அந்த கரை தெரியாத ஒரு நிலையில் அப்படி காற்று போன போக்கில் போயிட்டு இருக்கலாம். பவுலுடைய கப்பல் இப்போ எப்படி போயிட்டு இருக்கிறது? காற்று போன போக்கில் போயிட்டே இருக்குது. அப்படி ரொம்ப நாள் அவங்க சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல. பெரும் மழை இடி பெய்துட்டே இருக்குது. தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யிட்டு. அப்போ இந்த கப்பல் வேலை ஆட்கள், கப்பலில் பிரயாணம் பண்ணுற ஆட்கள், பவுல் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள். நம்ம இயேசுவும் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம கடலில் சும்மா ஒரு போட்லே ஏற மாட்டோம். ஜீசஸே அவரே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எதில் தான் போனார்? போட்டில் போனார். நம்ம இந்தியாவுக்கு வந்து தோமா அதை விட ஸ்கில் பவர் ஆன ஆள். பாருங்கள், இந்தியாவுக்கு போவோம் ஏறுங்க அப்படின்னு ஏறின ஆள். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கொஞ்சம் தைரியமான ஆட்கள் தான், எதையும் சமாளிக்கிற ஆட்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஆமீன் பாருங்கள், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனார்கள். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனார். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா? இனி என்னுடைய குடும்பம் துளிர்விடுமா? பல கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற வேளையிலே கர்த்தர் ஆமீன் பாருங்கள் பவுலோடு ஆட்கொள்கிறார். 22வது வசனத்திலிருந்து இப்ப சொல்லுகிறார், திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் பாருங்கள், எல்லாரும் திடன் அற்று இப்போ நம்ம எங்கேயாவது விழுந்து சாக போறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டாங்க. எதுக்கையா சாப்பிடணும்? சில வீட்டிலெல்லாம் துக்கம் அதிகரிக்கும் பொழுது சமையல் பண்ணவே தோணாது. வாழணுங்கிறதுக்காக, உயிரை பிடித்து வாழணுங்கிறதுக்காக சிலவங்க அப்படி எளிய உணவுகளை பண்ணுவாங்க. சமையல் பண்ணவே தோணாது, கிச்சனுக்கு போறதவே தோணாது, சமைத்து போடவும் தோணாது. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தாச்சுன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு சந்தோஷமா சமைச்சு தரணும். அதே போல உங்கள் அணுகுமுறைகள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏண்டா இந்த ஜீவன்களுக்கு பொங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வீட்டில் உள்ள ஆட்களை ஆளாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. லேசா சொல்லுங்களேன். சகோதரர்கள் பக்கம் வால்யூம் கம்மியா இருந்தது போல இருக்கு, கொஞ்சம் வால்யூம் கூட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜீவன்களுக்கு ஏன் நம்ம சமைச்சு போடணுங்கிற எண்ணம் வந்து ஸ்ட்ரைக் பிடிச்சிடக்கூடாது. யாரு? தாய்க்குலங்கள். அல்லேலூயா. இந்த கப்பல்ல வந்து குக்கு வந்து ரெடியா தான் இருக்கிறார், ஆனா ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. பெரிய ஒரு அலை வந்துடுமோ, கப்பல் மூழ்கி விடுமோ, பாறையில் விழுந்துடுவோமோ. அவங்க ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டும் ரொம்ப நாள் ஆச்சு, உபவாச நாளெல்லாம் தாண்டியாச்சு. அவங்க அப்படியே துக்கித்து இருக்கும் பொழுது தான் பவுல் சொல்லுகிறார், அவருக்கு திடன் சொல்லுகிறார், ஆமென், திடமனதாயிருங்கள். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஒரு பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் அலோட்டல் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், அலோட்டல் ஒரு தெருவிலையா இருக்கலாம், ஒரு கிராமத்திலையா இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்க வேளையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அல்லாவிட்டால் ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை,
ஆமென். நீங்கள் மற்றவர்களுக்கு திடன் சொல்லுகிறவங்களா இருக்கணும், மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லுகிறவங்களா இருக்கணும். ஐயோ அப்படியா அப்படின்ட்டு அவிய அழுகிறத விட நீங்க எல்லாரும் ஒருவேளை சில வேளையில சில நிலையில அப்படி கவலையோடு இருப்பாங்க. அப்போ அவங்களே அழுதுட்டு இருப்பாங்க. நீங்களும் அங்க போய் இருந்து அவியலுக்கு ஒரு கண்ணில இருந்து தான் கண்ணீர் வரும். நீங்க அங்க போய் இருந்து 2 கண்ணீர்ல இருந்தும் 4 லைன்ல தண்ணி வந்துட்டு இருந்தா, 4 லைன்லன்னா 2 கண்ணுல இருந்து வரும், அது அடுத்தது 2 மூக்குல இருந்து வரும். அங்க சீந்தி எடுத்து ஒப்பாரி வச்சுட்டு வந்தா பக்கத்துல காலுக்க கையை பிடிச்சு லேசா சொல்லுங்கள். இப்போ இந்த லேசா சொல்லுங்க, பக்கத்துல வலது பக்கம் இடது கப்பல் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேளுங்க. சிலவர்களுக்கு ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு பார்த்துடுங்க. இயேசு அந்த அலையில இருந்த பொழுது அவர் வந்து பின்னால படுத்து உறங்கியே செய்தார். அதே போலதான் இங்க உங்களுக்கு கப்பல் எந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்குன்னு தெரியல, ரொம்ப சுகமாய். அல்லேலூயா. சத்தமா கரங்களை அசைத்து வர இல்லையா சொல்லுங்க, லேசா சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்ல சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், இயேசு அந்த படகுல இருந்ததுனால அந்த படகு அமைதல் ஆயிற்று. ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஒரு தேவனுடைய ஆமென். பாருங்கள், மனுஷன் ஒரு கப்பல்ல இருந்ததுனால இப்பொழுது இந்த கப்பலுக்கு அமைதல் உண்டானுச்சு. அல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிற அன்பு சகோதரியே, உங்கள் நிமித்தம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு தயவு உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தினமும் வேதத்தை வாசிக்கிற தங்கச்சியா நீ? தினமும் ஜபிக்கிற தம்பியா நீ? ஆமென். பாருங்கள், தினமும் ஜபிக்கிற ஒரு தகப்பனாரா நீங்க? உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளுக்கு முழு குடும்பத்துக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார். நீங்கள் ஒரு ஜபிக்கிற புருஷனா, உங்கள் நிமித்தம் உங்க மனைவிக்கு தயவை உண்டு பண்ணுவார். ஈசாக்கு ஜெபம் பண்ணினார், அவருடைய மனைவிக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஜபிக்கிற தாயாரா, உங்கள் நிமித்தம் உங்க புருஷனுக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இந்த யோனா அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவன் ஒரு கப்பலில் போயிட்டு இருந்தான். பயங்கரமா அலை தூக்கி போட்டு அடிக்குது. அலையில போட்டு அடிச்சா எப்படி தம்பி அடிக்கும்? ஒரு நல்ல பவர், அங்கே கயர்லாம் இருக்கு, அவன் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ தூக்கி போட்டு அடிக்க பாருங்க. ஆனாலும் அவன் தப்புன்னு கொரட்டெல்லாம் வந்துட்டு. அப்போ இந்த மாலுமி எப்படி பார்க்குறான், எங்கடா ஒரு கொரட்டை சத்தம் கேட்குதுன்னு. அப்புறம் எழுப்புகிற மாலுமி, ஏய் எழும்பு, நாங்க இங்க எல்லாரும் சாகிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம், இவன் தேவனை நோக்கி என்ன செய், வேண்டிக்கொள் என்று சொல்லி. இப்போ நிறைய விஷயம் கவனிங்கள, விஷயத்துக்கு வந்துடும். அப்போ சில வீட்டில எல்லாம் என்னன்னா பிரச்சனை, இப்படி கொந்தளித்து இருந்தாலும் சில ஆட்கள் உட்கார்ந்து கூலா தூங்குவாங்க. எப்படி தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரும்? சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எப்படி தூக்கம் வரும்? ஐயோ, என் பிள்ளைக்கு நிலைமை எப்படி இருக்கு, என் புருஷனுடைய நிலைமை எப்படி இருக்கு, என் வீட்டினுடைய காரியம் எப்படி இருக்கிறது, எப்படி தூக்கம் வரும்? காலங்களில் உங்கள் முழங்கால் முடங்குமே. ஆனா அல்லாவிட்டால் நைட்டு தான் நல்லா தூங்குங்க, காலையில் எழுப்பி நீங்க ஜெபிப்பீங்கன்னா அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். என் தேவன் ஆமென் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். தேவன் வெண்கல கதவுகளை திறக்கிறவர். அல்லேலூயா. என் தேவன் நமக்கு ஒரு கதவை திறந்து தருவாரே, ஆனால் அதை யாரும் பூட்ட முடியாது. அதான் கர்த்தருடைய சக்தி, கர்த்தருடைய வல்லமை. ஆமென். அல்லேலூயா.